தேனியில் பெய்து வரும் தொடர் மழை காரணமாக போடிமெட்டு மலைச்சாலையில் பல்வேறு இடங்களில் மண் சரிவு ஏற்பட்டு சாலைகளில் பாறைகள் உருண்டு கிடப்பதால் போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்டுள்ளது. இது தொடர்பான விவரங்களை வழங்குகிறார் எமது செய்தியாளர் விஜய்சங்கர். வணக்கம். மேலும் விவரம். பிரியங்கா, தேனி மாவட்டம் போடிநாயக்கனூர் சுற்றுப்பகுதிகளில் நேற்று இரவு சுமார் 6 மணி முதல் விடிய விடிய கனமழை பெய்தது. குறிப்பாக போடிமெட்டு மலைப்பகுதிகளில் இரவு முழுவதும் விடிய விடிய கனமழை பெய்ததால் இப்பகுதியில் நீர்வரத்து அதிகரித்துள்ளது. இதனால் இப்பகுதியில் நீர்பிடிப்பு, முக்கியமாக பாறைகள் மற்றும் மண்பிடிப்பு பகுதிகளில் மண் தளர்ந்து மண் சரிவுகள் ஏற்பட்டுள்ளது. பாறைகளும் சரிவுகள் ஏற்பட்டுள்ளது. பல்வேறு இடங்களில் சுமார் 40 அடி உயரம் மரங்கள் சாய்ந்து போக்குவரத்துக்கு இடையூறாக போக்குவரத்து பாதிக்கப்பட்டுள்ளது. குறிப்பாக போடிநாயக்கனூரிலிருந்து கேரளா பூப்பாறை செல்லும் பகுதியில் போடிமெட்டிலிருந்து சுமார் 1 கிலோமீட்டர் தொலைவில் மிகப்பெரிய மண் சரிவு ஏற்பட்டு சுமார் 40 அடி உயரம் மரம் சரிந்து அப்பகுதியில் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. ஒரு சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்த நெடுஞ்சாலைத்துறையினர் அப்பகுதியில் மரத்தை அறுத்து ஓரளவிற்கு அப்பகுதியில் பாதையை சீரமைத்துள்ளனர். மேலும் போடிநாயக்கனூர் வரும் போடிமெட்டு மலைச்சாலையில் 13வது கொண்டை ஊசி வளைவு அருகே மண் சரிவு ஏற்பட்டுள்ளதால் போக்குவரத்து கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளது. தற்போது அப்பகுதியிலும் JCB இயந்திரம் கொண்டு செல்லப்பட்டு மண் சரிவுகள் சீரமைக்கப்படும் நிலை ஏற்பட்டுள்ளது. பணிகள் நடைபெற்று வருகிறது. ஆனாலும் தற்போது ஈரப்பதம் காரணமாக எப்போது வேண்டுமானாலும் மண் சரிவு ஏற்படலாம் என்ற சூழ்நிலை உள்ளதால் வாகனங்களை கவனத்துடன் எச்சரிக்கையுடனும் ஓட்டிச் செல்ல வேண்டும் என்று இப்பகுதி காவல்துறையினர் எச்சரித்து வருகின்றனர். மேலும் கேரளா செல்லும் பகுதியில் உயரமான ஒரு இடத்தில் ஆபத்தான ஒரு பாறை எப்போது வேணாலும் சரிந்து வரும் நிலை உள்ளதால் இரவு இப்பகுதியில் போக்குவரத்து நிறுத்தப்படலாம் என்ற நிலை ஏற்பட்டுள்ளதால் இரவு போக்குவரத்து தொடருமா என்பது குறித்து இன்னும் சிறிது நேரத்தில் தகவல் தெரிய வரும். பிரியங்கா, விவரங்களுக்கு நன்றி விஜய்சங்கர்.